ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் ஒரு மில்க் ஸ்வீட். இது வந்து இப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்கல. இது வந்து ரவுண்டாக பால் ஷேப்பில் நான் வந்து உருட்டி இதை வந்து ஷேப் கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் என்னால் அதை கொண்டு வர முடியல. இதை எப்படி செஞ்சேன்னு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை கொஞ்சம் கூட ஒரு சின்ன கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்சி எடுத்து இதை வந்து எந்த பாத்திரத்தில் நான் இந்த ரெசிபி செய்ய போகிறேனோ அந்த பேனில் வந்து இதில் ஊற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை இதில் சேர்த்து அந்த சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நான் விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் விஸ்க் வச்சுட்டு கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தா. இது நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் கூட ஆகிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்களா இந்த மாதிரி திக்காக கிடச்சிரும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பால் மாதிரி வந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு